கரூரில் தனியாருக்கு சொந்தமான கொசுவலை தயாரிக்கும் தொழிற்சாலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கரூரில் தனியாருக்கு சொந்தமான கொசுவலை தயாரிக்கும் நிறுவனம் வீரராக்கியம், சின்ன ஆண்டாங்கோயில் சாலை, சேலம் புறவழி சாலையில், செம்மடையில் உள்ள தொழிற்பேட்டை ஆகிய இடங்களில் இயங்கி வருகிறது. இங்கு 3 இடங்களில் திருச்சி வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து வந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் என கூறி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அம்பாசமுத்திரம் பாபநாசம் சாலையில் ரயில் நிலையம் அருகில் காவல்துறை அதிகாரி என கூறி இளைஞர் ஒரு லாரியை நிறுத்தி ஆவணங்களை கேட்டுள்ளார். அவர் மீது சந்தேகமடைந்த லாரி உரிமையாளர் இசக்கி பாண்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அப்போது RS காலனியை சேர்ந்த அப்பாஸ் என்ற இளைஞர் போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசையில் காவலர் போல் நடித்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நடைபெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 இடங்களிலும் திமுக வெற்றி பெற்றதை அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி அருகே உள்ள புள்ளமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் மொத்தம் 11 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 10 இடங்களில் போட்டியிட்ட திமுக அனைத்திலும் வெற்றி பெற்றது. அதிமுக ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரையும் உடந்தையாக இருந்த அவரது மனைவியையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அனுமந்த புத்தேரி பகுதியைச் சேர்ந்த மாரியப்பனும் அவரது மனைவியும் தங்கள் 4 வயது மகளை அருகில் உள்ளவர்களின் வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்வது வழக்கம் என கூறப்படுகிறது. வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் மனோகர் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதற்கு மனோகரின் மனைவி சந்திராவும் உடந்தையாக இருந்துள்ளார். இது பற்றி அறிந்த சிறுமியின் பெற்றோர் செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து மனோகரையும் அவரது மனைவி சந்திராவையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை பெரிய நாயக்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குருடம்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வடமதுரை தண்டபாணி நகரை சேர்ந்தவர் வினோத்குமார். இவரது நிலத்தை வரன்முறைப்படுத்த தவறியதால் குருடம்பாளையம் ஊராட்சி அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்துள்ளார். பிரகாஷ் என்பவர் 2000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை தனது செல்போன் மூலம் படம் பிடித்த வினோத் உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் செல்போன் வீடியோ ஆதாரத்துடன் புகார் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை செயலாளர் பிரகாஷின் உதவியாளர்கள் தனலட்சுமி, இந்திராணி ஆகியோரிடம் கொடுத்தார். கையும் களவுமாக அவர்களை பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்ததுடன் அங்கிருந்து கணக்கில் வராத ரூபாய் 64,000 பணத்தையும் பறிமுதல் செய்தனர். உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள A4 மருத்துவமனை சார்பில் ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. சென்னை வளசரவாக்கம் அருகே உள்ள தந்தை பெரியார் பூங்காவில் இருந்து புறப்பட்ட இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் ஏராளமான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள மகளிர் நல அமைப்பினர் கலந்து கொண்டனர். பெண்கள் தங்கள் உடல் மற்றும் மனநலம் சார்ந்த அக்கறை காட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மைதீன் நகரில் மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. பாலக்கோடு மைதீன் நகரில் வசிப்பவர் அக்பர். இவர் அப்பகுதியில் பர்னிச்சர்கள் செய்யும் மரக்கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் நேற்று இரவு கடையை மூடி வீட்டிற்கு சென்றார். நள்ளிரவில் மரக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த பாலக்கோடு தீயணைப்பு போலீசார் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் மரங்களால் செய்யப்பட்ட கட்டில், சோஃபா, மேஜை, நாற்காலி உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. அருகில் இருந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், பழுது பார்க்கும் கடைக்கும் தீ பரவி அங்கிருந்த பொருட்களும் தீக்கிரையாக்கின. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே ரேஷன் கடையிலிருந்து பருப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்களை கடத்த முயன்ற வேனை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். அழகர் கோவில் அருகே நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில்
பிரதீப் என்பவர் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிமை பொருட்களை வழங்காமல் பதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைக்கு வந்த 2 பேர் பருப்பு வகைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வேனில் கடத்த முயன்றுள்ளனர். இதனை அறிந்த பொதுமக்கள் வேனை சிறைப்பிடித்தனர். இதனையடுத்து வேனில் வந்த 2 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சென்ற உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கடத்தலுக்கு உதவியாக இருந்த ரேஷன் கடை ஊழியர் பிரதீப்பிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி கூலி தொழிலாளி பலியானதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்து புதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவத்தை கண்டித்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் கைவிடப்பட்டது. விபத்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. திருப்பூர் மாவட்டம் கணபதி பாளையத்தை சேர்ந்த மாரிமுத்து மனைவி மற்றும் 10 மாத குழந்தையுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் செம்மிப்பாளையம் பிரிவு அருகே சென்றபோது காரின் முன்பகுதியில் இருந்து புகை வந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த மாரிமுத்து மனைவி மற்றும் குழந்தையுடன் காரில் இருந்து கீழே இறங்கினார். அதற்குள் காரில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகதிகளை அழைத்து செல்வதற்காக இலங்கையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சட்டவிரோதமாக படகில் வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இலங்கையை சேர்ந்த பைபர் படகு தனுஷ்கோடி அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் படகை பறிமுதல் செய்ததுடன் அதில் இருந்த 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இலங்கை மன்னாரை சேர்ந்த சியான் ஃபரூக், சுனந்த பாலன் என்பது தெரிய வந்தது. இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்திருந்தால் திருவாரூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுத்து நிறுத்தி இருப்பார் என விவசாய சங்கங்களின் கூட்டியக்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டு வரும் PR பாண்டியன் நேற்று நாகை அவுரித்திடலில் பேசினார். அப்போது திருவாரூர் மாவட்டம் திருக்கரைவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கருணாநிதி மறைவுக்கு பின் மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து பேச சட்டமன்றத்தில் யாரும் இல்லை எனவும் PR பாண்டியன் கூறினார். ஒசூர் அருகே பொதுமக்கள் துரத்திய போது தவறி விழுந்ததால் 2 கொள்ளையர்களுக்கு கால் முறிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சேர்ந்த சர்வேஸ்வரன், அவரது மனைவி ஸ்ரீபிரியா ஆகியோர் பாகலூர் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் 6 பேர் தம்பதி அணிந்திருந்த 8 சவரம் நகைகள், 20,000 ரூபாய் பணத்தை பறித்தனர். இதனிடையே தம்பதியர் அலறியதால் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கொள்ளையர்களை துரத்தினர். அப்போது 2 பேர் தவறி விழுந்ததில் கால் முறிந்தது. இதையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விசாரணையில் அவர்கள் பெயர் கதிர்வேல், கோவிந்தராஜ் என்பது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய 4 கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குளித்தலை அருகே கணவன் மனைவி பிரச்சனையால் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 12 பேர் படுகாயமடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்து திருமேனியூரை சேர்ந்த சின்னத்துரைக்கும் அவரது மனைவி வளர்மதிக்கும் சமீபத்தில் தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்த வளர்மதியின் குடும்பத்தினர் சின்னத்துரையிடம் விசாரித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 12 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே 3 ஆண்டுகளாக மரம் வெட்டும் பணியில் கொத்தடிமைகளாக இருந்த 28 பேர் மீட்கப்பட்டனர். கோவளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் கடந்த சில ஆண்டுகளாக மர வியாபாரம் செய்து வருகிறார். இதற்காக அவர் ஆரணியைச் சேர்ந்த 6 குடும்பத்தினரை கொத்தடிமைகளாக பணியமர்த்தியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கோட்டாட்சியர் முத்துவடிவேல் தலைமையிலான அதிகாரிகள் கொத்தடிமைகளாக பணியாற்றிய 28 பேரை மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயபால் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தனர். சென்னையில் காவல் ஆய்வாளரின் சித்திரவதையால் மன உளைச்சலுக்கு ஆளான காவலர் ஒருவர்
தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக உயரதிகாரிகளுக்கு கடிதம் எழுதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையை சேர்ந்த பொன்லிங்கம் சென்னை வளசரவாக்கம் ராயலா நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவர் காவல் ஆய்வாளரின் சித்திரவதை காரணமாக தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக உயரதிகாரிகளுக்கு எழுதியதாக கூறப்படுகிறது. இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. அதில் தமது தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது விடுமுறை கேட்டதாகவும், ஆனால் உரிய நேரத்தில் விடுமுறை தராததால் தாயாரை காப்பாற்ற முடியவில்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பணி மாறுதல் வந்த பின்பும் உரிய உத்தரவை கொடுக்காமல் அவதூறாக பேசியதாகவும், தமது தாயாரின் 41வது நாள் சடங்கு நிகழ்ச்சிகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்படவில்லை எனவும் பொன்லிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து உயரதிகாரிகளின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து அவர் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் புகாருக்கு உள்ளான காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் நம்மேரியா செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.